ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட நடிப்பில் கம்பேக் கிங் கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் உருவாகி இருக்க ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசிகர்கள் கிட்ட இந்த படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சுங்க. காரணம், கார்த்திக் சுப்புராஜ் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் கம்பேக் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய வல்லவர்னே சொல்லலாம். சூர்யாவும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுக்குற அந்த நடிப்பு திறமைக்கு தகுந்த மாதிரியான கதை அவருக்கு அமைகிறது இல்லைங்க. அந்த கதை இந்த ரெட்ரோ படத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மலாம் எதிர்பார்த்து ஒரு எதிர்பார்ப்பில் காத்துட்ருக்கோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா ரெட்ரோ அப்படிங்கிறது மே 1ஆம் தேதி நமக்கு தெரிய வருங்க. காரணம், மே 1ஆம் தேதி தான் ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. சமீப காலமாகவே பூஜா ஹெக்டே ஒரு ராசி இல்லாத கதாநாயகி அப்படின்ற மாதிரி கூட அவங்களுக்கு ஒரு அவப்பெயரும் உண்டு. இந்த படத்தில் அவங்களும் அதை மாற்றுவாங்க அப்படின்றத நம்பலாம். இப்போ இந்த படத்தில் இருந்து வந்த அப்டேட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா படத்தை போலையும் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சண்டை காட்சிகள்லாம் ரொம்பவே யதார்த்தமாக இருக்கணும். சினிமா பாணியில் இல்லாமல் யதார்த்தமான சண்டை காட்சியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் முடிவு பண்ணி இருக்காரு. அப்படி தேடி பிடிச்ச ஒரு சண்டை கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி 2 படத்தில் வேலை செஞ்ச கேச்சாவோ அவரை தான் இந்த படத்தில் ஒப்பந்தம் பண்ணி இருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டண்ட்டில் பட்டையை கிளப்பி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இதுக்காக சூர்யாவும் தன்னோட மெனக்கடலை கொடுக்கலன்னா எப்படி? சாதாரண ஒரு கதைனாவே சூர்யா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் 100% எஃபெக்டை போட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படி சண்டை காட்சிக்காக மட்டுமே சூர்யா பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வரைக்கும் போய் தற்காப்பு கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த படத்தில் இறக்கியிருக்காருன்ட்டு சொல்லப்படுது. ஆக மொத்தம் ரெட்ரோ படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பை விட இப்போ இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள்லாம் இந்த படத்தோட சண்டை காட்சி மேலே இன்னும் எதிர்பார்ப்பை அதிகமாக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. மே 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்போ தெரிஞ்சிடுங்க நமக்கு இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இடம்பெற்று இருக்க சண்டை காட்சிகள் எப்படி இருக்குன்றத. மேலும் ரெட்ரோ படத்தில் இருந்து ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க.